உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆசைப்பட்டுருப்பீங்க. இந்த ஒரு வீடு வாங்குனா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. அவ்வளோதான் பண்ணியிருப்பீங்க. ஆனா, இப்போ நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா, அப்பா இருக்கதே போதும்டா, நிம்மதியா இருந்தா போதுன்ற லெவலுக்கு உங்க சூழ்நிலை முற்றிலுமாய் மாற்றப்படும். ஸோ, நீங்க எதுவும் திங்க் பண்ணவே கூடாது. உயர்வான திங்கிங் கொஞ்சம் வச்சாவே, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க கால புடிச்சு இழுத்துரும். ஒரு விதை விதைக்கிறாங்க வச்சுக்கங்களேன் மண்ணுல. நல்ல ஈரமா இருக்கிற மண்ணா இருந்தா பிரச்சனை இல்ல. அந்த மண்ணு சூடாக சூடாக விளைய வேண்டிய வாய்ப்பே இருக்காது. விதையும் காஞ்சு போயிடும். அது கடவுளுடைய திட்டம் உங்கள சிந்தையில இருக்கும் பொழுது, ஆசைப்படுறீங்க, அடையணும்னு ஆசைப்படுறீங்க. அது கடவுளுடைய விருப்பம் தான். ஆனா, அத நீங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சந்தேகம் கொண்டு வந்து, பயத்த கொண்டு வந்து, இருக்கிற பிரச்சனைய பெருசாக்கும் பொழுது, அல்லது பெரிதாக காட்டும் பொழுது, நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோ! வீடா இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வந்தா போதுன்ற அளவுக்கு நம்ம மனச கடினப்படுத்தி, சிந்தை முழுசும் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே பெருசுன்றத அளவு காட்டி, உங்களுக்கான விதையை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் அறியக்கூடாது என்பதற்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை யார் அறிந்து கொள்வார்கள்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்பிக்கையுடன், பொறுமையோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்வார்கள். அடி மேல் அடி வாங்கிக் கொண்டிருந்த ஆணி மிகுந்த பொறுமையோடு இருந்தது. அடித்து முடித்த பிறகு சுத்தி தன்னுடைய இரும்பு பெட்டிக்குள் சென்றது. ஆனால் அடி வாங்கின ஆணி தலை நிமிர்ந்து சுவாமி படத்தை சுமந்து கொண்டு சுவற்றில் நின்றது. இது ஒரு பெரிய உதாரணம். நிறைய பேர் நம்மளை அடித்து கொண்டிருக்கலாம். நம்ம வாழ்க்கையை இல்லாம ஆக்கணும் தான் அங்கே அடிச்சிருப்பாங்க. ஆனால் கடவுளுடைய திட்டம் யார் உங்களை அடித்தார்களோ அவர்கள் முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ, எவ்வளோ நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமோ, எவ்வளோ சிந்தையில் உறுதியாக இருக்கிறோமோ, அவர்கள் அந்த ஆணி போல நிமிர்ந்து நிற்பார்கள். சுவாமி படத்தை சுமந்து நிற்பார்கள். இது போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய விஷயங்கள் இது வரைக்கும் அடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு தேவை பொறுமையும் நம்பிக்கையும் தேவைப்படுது. கடவுள் சிந்தையிலும் பெரிய விஷயங்கள் நடத்த போகிறார். அதுக்கான திட்டத்தை உங்களுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கடவுளுடைய திட்டம் இப்படி தான். நம்ம ஒரு காலத்தில் முன்னாடி நல்லா சூப்பராக இருந்தோமே அதே மாதிரி நம்ம மேலே வரணும் யோசிக்காதீங்க. ஏன்னா கடவுளுடைய திட்டம் அது கிடையாது, முடிஞ்சு போச்சு. அது கிடையாது, புதுசாக அப்கிரேட் பண்ணி வேறு லெவலில் உயர்த்தி வச்சிருக்காரு. உங்கள் எண்ணங்கள் முழுசாக அதை பற்றி தான் இருக்கும். எனக்கு 30,000 சம்பளம் போகும், 20,000 சம்பளம் போதும், 50,000 சம்பளம் போதும், 1,00,000 சம்பளம் போதும், 17,000 சம்பளம் போதும். நீங்கள் ஒரு ஸ்கேலில் இருந்தீங்கன்னா கடவுளுடைய திட்டம் அப்படி இருக்காது. நீங்கள் ஒரு 5,00,000 மாதம் வாங்கணும், அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு திட்டம் வச்சிருக்காருன்னா நம்ம அதை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது. ஸோ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. இவ்வளவு பெரிய உண்மை உங்களுக்கு கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஒரு பேனா எடுத்து நோட் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றது அன்லிமிட்டடா அடிங்க. எல்லாத்தையும் எழுதுங்க. அனைத்தும் உங்கள் வாழ்க்கை நடக்கும். அதை பற்றியே சிந்திங்க. கடவுள் உண்மை உள்ளவர், கடவுள் உங்களை நேசிக்கிறார், கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் ரொம்ப அழுதுட்டீங்க, ரொம்ப புலம்பிட்டீங்க, எல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையை மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க.